Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா MS Word டாக்குமெண்ட்ல இருக்கக்கூடிய பேजेஸை எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்ங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். சோ உங்களுக்கு இந்த வீடியோல உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுனா மறக்காம லைக் பண்ணுங்க and அதை விட ரொம்ப முக்கியம் இத பத்தி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. and நீங்க இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி all notifications-ஐ மறக்காம எனேபிள் பண்ணிக்கங்க. Alright, so first of all, MS Word ஓட status barல page ஓட status இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது navigation panelல pages ஓட tab பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை ஒரு உண்மையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். MS வேர்டில் ஒரு பேஜை ரீஅரேஞ்ச் பண்ணுறதுக்கு நேட்டிவாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் பேஜை வந்து ஃபோர்த் பேஜுக்கிட்டையும் ஃபோர்த் பேஜை வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கக்கூடிய பொசிஷன்லேயும் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. பவர் பாயிண்டில் எப்படி ஸ்லைடெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இங்கே பேஜோட பொசிஷனை பேஜை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அப்போது எப்படி தான் பேஜஸை ரீஅரேஞ்ச் பண்ணுறது? நல்லா கவனிங்க, பேஜஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை தான் ரீஅரேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒரு 2 மெத்தடை பேஸ் பண்ணி இந்த வேலையை எப்படி ஈஸியாக முடிக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வழி பார்த்திங்கன்னா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறது. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த கம்ப்ளீட் கண்டென்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணுறோம். ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் விண்டோஸ் V கொடுத்து கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே நல்லது. இல்லை உங்களுக்கு ஒருவேளை இன்னுமே கிளிப்போர்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி தெரியலங்கிற பட்சத்தில் அந்த வீடியோவுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், ஒர்க்குக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, பட் என்ன விஷயம்னா நம்ம ஹோம் டேப்லேயே பார்த்தோம்னா கிளிப்போர்ட் குரூப் ஐக்கன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணும்போது நமக்கு கிளிப்போர்ட் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த கிளிப்போர்டை நீங்கள் கிளியர் பண்ணாலும் சரி, இல்லை இந்த கிளிப்போர்டில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டையும் நீங்கள் பேஸ்ட் பண்ணாலும் சரி, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணியாச்சு, காப்பி பண்ணியாச்சு. எனக்கு வந்து இது தேர்ட் பேஜுக்கு அடுத்ததாக தேவை, அதாவது ஃபோர்த் பேஜில் தேவை. ஸோ அப்போது தேர்ட் பேஜோட எண்டில் கர்சரை பிளேஸ் பண்ணிவிட்டு இன்சர்ட் டேப்பில் நீங்கள் ஒரு blank பேஜை இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் கரெக்டாக அந்த blank பேஜில் நீங்கள் இந்த காப்பி பண்ண கண்டென்ட்டோ இல்லை கட் பண்ணதையோ நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த பேஜஸில் ஒரு சில அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிறது உண்டு. ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எடிட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அதே மாதிரி இப்போ அடுத்தது வந்து 5th பேஜாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த கண்டென்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் தேவை. ஸோ சேம் Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஃபில் பண்ணி தான் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், தேர்ட் பேஜில் வச்சாச்சு, ஐ மீன் ஃபோர்த் பேஜாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இந்த கண்டென்ட்டை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ ரீசெண்டாக காப்பி பண்ணது தான் டாப்பில் இருக்குது. கிளிக் பண்ணி நாம் அதை என்ன பண்ணுறோம், ஓவர் ரைட் பண்ணுறோம். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக அலைன்மெண்ட்டோ ஸ்பேஸிங்கோ ஏதாவது ஒன்று நீங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்துடலாம். இது ஹெட்டிங்ஸை பேஸ் பண்ணி. ஸோ ஹோம் டேப்லேயே பார்த்தோம்னா ஸ்டைல்ஸில் ஹெட்டிங்ஸ் உண்டு. ஹெட்டிங் 1 2 3ன்ட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸில் ஹெட்டிங் ஆட் பண்ணுறது உண்டு. ஒருவேளை நீங்கள் ஹெட்டிங்ஸை வச்சு தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஹெட்டிங்ஸை யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்டை ஒரு பேஜிலேருந்து இன்னொரு பேஜுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மூவ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஹெட்டிங்ஸ் யூஸ் பண்ணலைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுதான் ஃபர்ஸ்ட் பேஜ்னா அந்த இடத்துல பேஜ் 1 அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பவர் பாயிண்ட்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக பேஜ் 1 அப்படிங்கிறது இப்போ இது ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் பேஜ் 1 அப்படின்னு கொடுத்து ஹெட்டிங் 1 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக நேவிகேஷன் பேனலில் ஹெட்டிங்ஸோட டேப்பில் போய் பார்த்தோம்னா அங்கே நம்ம என்னென்ன ஹெட்டிங்ஸ் வச்சுருக்கோம், ஹெட்டிங் 1 ஹெட்டிங் 2 சப் ஹெட்டிங்ஸ்லாம் என்னங்கிறது பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த ஹெட்டிங்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் நமக்கு ஒரு சின்ன சிக்கல் உண்டு. கரெக்டாக ஃபர்ஸ்ட் பேஜுக்கு ஒரு ஹெட்டிங், செகண்ட் பேஜுக்கு ஒரு ஹெட்டிங் தான் கொடுத்துருப்போன்னு கிடையாது. அதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது. பட் இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், இந்த பேஜஸ்லாம் மூவ் பண்ணணுங்கிற சூழ்நிலை வரும்போது ஹெட்டிங்ஸை நீங்கள் கஸ்டமைஸ்டாக ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. பிகாஸ் வேலை கொஞ்சம் சிம்பிளாக முடியும். அண்ட் ஆரம்பத்திலே நான் சொன்னேனான்னு தெரில, ஸ்டேட்டஸ் பாரில் இருக்கக்கூடிய பேஜை கிளிக் பண்ணியும் நீங்கள் நேவிகேஷன் பாரை லான்ச் பண்ணிக்கலாம். இல்லை வியூ டேப்லேயும் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பேனல் லான்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் உண்டு. பட் இப்போ நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கிற ஹெட்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேஜ் வைஸ் இருக்குது. ஸோ பவர் பாயிண்ட் அப்படிங்கிறது பேஜ் 1ல் இருக்குது, MS Word பேஜ் 2, MS Excel பார்த்தீங்கன்னா பேஜ் 3 அண்ட் கடைசியாக MS Publisher பார்த்தீங்கன்னா பேஜ் 4ல் இருக்குது. ஒருவேளை இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய இந்த பவர் பாயிண்ட் இந்த கண்டென்ட் கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு
4th பேஜில் இருக்கணும், இல்லை எப்படி வச்சுப்போம். 4th பேஜில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் பப்ளிஷர் இருக்குது. இந்த கண்டென்ட் கம்ப்ளீட்டாக எனக்கு பவர் பாயிண்ட்டுக்கு முன்னாடி தேவை, அதாவது ஃபர்ஸ்ட் பேஜாக தேவை. ஸோ அப்போ ஹெட்டிங்ஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம், எம்எஸ் பப்ளிஷர் அப்படிங்கிறது தான் மெயின் ஹெட்டிங் இல்லையா, அதை ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி பவர் பாயிண்ட்டுக்கு பின்னாடி பிஃபோராக நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா பப்ளிஷர் தான். ஓகே, ஸோ இப்படி தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஹெட்டிங்ஸை வச்சுருந்தீங்கன்னா, ஏற்கனவே நீங்கள் ஹெட்டிங்ஸ் பேஜ் வைஸ் கரெக்டாக இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக மூவ் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏற்கனவே, ஏன்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பேஜில் ஹெட்டிங் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்கள் கவர் பேஜ் வச்சுருக்கலாம், டைட்டில்ஸ் இருக்கலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக நீங்களே சொந்தமாக பேஜை மூவ் பண்ணணுங்கிற அந்த சிச்சுவேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா ஹெட்டிங்ஸை க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், மூவ் பண்ணிக்கலாம். சரி, எல்லாம் ஓகே ப்ரோ, என் டாக்குமெண்ட்டில் 100 பேஜஸ் இருந்துச்சு, 100 பேஜுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு பேஜ் 1 2 3 ஹெட்டிங்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் அந்த பேஜஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, ஐ மீன் பிக்சர்ஸ்லாம் இருக்குது. இப்படி நம்ம ஹெட்டிங்ஸ்லாம் மூவ் பண்ணும் போது இதோட ஃபார்மேட்டிங் சேஞ்ச் ஆகாதா, ஐ மீன் அலைன்மெண்ட்லாம் சேஞ்ச் ஆகாதா? ரொம்ப சிம்பிள், நல்லா கவனிங்க. இது 3rd பேஜ், இது என்ன ஃபார்மேட்டிங், சாரி என்ன இதில் வருது, எம்எஸ் வேர்ட் இல்லையா. இப்போ இந்த எம்எஸ் வேர்டை கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், முதல் பேஜுக்கு மூவ் பண்ணுறோம் அந்த கண்டென்ட்டை. ஸோ நல்லா கவனிங்க, இந்த அலைன்மெண்ட் என்ன ஆகலை, எதுவும் சேஞ்ச் ஆகலை. ஓகே, பட் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த பிக்சர், இந்த ஆப்ஜெக்டோட ரேப்பிங் பார்த்தீங்கன்னா இன்லைனில் தான் இருக்குது. ஒருவேளை ஸ்கொயரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஸ்கொயரில் வச்சுட்டு ஃபிக்ஸ் பொசிஷன் ஆன் பேஜுங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அரேஞ்ச்மெண்ட்டில், அந்த அலைன்மெண்ட்டில் சின்ன சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதையும் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். ஓகே, ஸோ ஒரு சில முக்கியமான வீடியோஸோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.